அண்ட் உங்க தம்பி பிரதர் கூட வந்து உள்ள வந்து கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் முதல்ல என்ன தோணுச்சு இந்த மாதிரி வந்து இல்ல சொல்ல? எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப குழம்பிட்டேன். என்னடா இது, என்ன நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு நம்ம பண்றோம், அதை பண்ணாதன்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? கஷ்டமா இருந்துச்சு. என்ன ஆச்சு, மக்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னு ஒரு அந்த ஒரு இது வருத்தம் தான் இருந்துச்சு. அப்புறம் அதான் கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப, ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு பாட்டு கூட நீங்களா லிரிக்ஸ் எழுதி நீங்களா பாடுனீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் விக்கல் விக்ரம் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த பாட்டு ஒரே பாட்டை நீங்க பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி கமெண்ட்ஸ்ல. ஃபுல்லா மீனவ சமூகத்தை பத்தியே அதுதான் பாடாத அப்படின்னு. என்ன காரணம்? பாடாத மீன்ஸ் அவங்க வந்து என்னோட நல்லதுக்காக தான் சொன்னாங்க. லைக் இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து மீனவ மக்கள் மட்டும் இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை, எல்லா மக்களுமே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க, அதனால நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னாங்க. பட் நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்து என்ன இது பண்ணுங்கிறக்க சொல்ல, ஒரு கன்சர்னை தான் சொன்னாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இல்லை எங்கள் சமூகத்தை பற்றி நான் தான் எழுதணும், நான் தான் பாடணும், இந்த இடத்த நான் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கள் சமூகத்தை பற்றி நான் பேசாமல் வேறு யார் பேசுவா?